வெயில் காலத்தில் கிணற்றில் வீடு. இந்த வருஷம் வெயில் எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இருந்துச்சு. சூரியன் நெருப்பள்ளி கக்குற அடுப்பு மாதிரி மாறிட்டான். தரையெல்லாம் காஞ்சு போய் விரிசலை விட்டுருச்சு. பறவைங்க எல்லாம் இந்த வெயில்ல பறக்க முடியாம கீழே விழுந்துகிட்டு இருந்துச்சுங்க. இந்த மாதிரி ஒரு வெயில் காலத்துலதான் ராமையா சீதா தம்பதிகள் அவங்களுக்குன்னு இருந்த 1 ஏக்கர் பூமிய வட்டிக்காரன் புடுங்கிக்கிட்டதுனால வேற வழியும் இல்லாம போட்டிருக்கிற துணியோட கையில கிடைச்ச பொருட்களோட வழிபோக்கர்களா வந்தாங்க. பாவம் பசியால அவங்க முகம் வாடி போயிருந்துச்சு. சீதா, கொஞ்சம் பொறுமையா இரு. அதோ அங்க தெரியுது பாரு ஒரு மரம். அதுக்கு பின்னாடி ஊர் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த வெயில் வேற ரொம்ப கொடுமையா இருக்கு. நம்மள கொன்னுடும் போல. எனக்கு ஒன்றும் இல்லைங்க. ஆனா நீங்க தோல்ல சுமந்துக்கிட்டு வர அந்த கணத்தை பாருங்க. காலையில இருந்து ஒரு பருக்க கூட வாயில படல. பக்கத்துல ஒரு ஊர் இருக்குன்னு இந்த பக்கமா போன ஒரு வண்டிக்காரரு சொன்னாரு. அந்த ஊர்ல நமக்கு ஏதாவது வேலை கிடைச்சா நம்ம பொழப்ப அங்கேயே பழிச்சுக்கலாங்க. வேலை கிடைச்சா போதும் சீதா. உழைக்கிற அளவுக்கு பலம் இந்த உடம்புல இருக்குதான். ஆனா இந்த வெயில பார்த்தாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அவங்க 2 பேரும் நடந்து நடந்து அந்த ஊர் எல்லைக்கு வந்து சேர்ந்தாங்க. அப்ப அந்த ஊரோட எல்லையில யாரும் புழங்காத ஒரு பழைய கிணறு இருந்துச்சு. அது பல வருஷமா தண்ணியே இல்லாம இருந்துச்சு. அப்ப ராமையா கிணத்து திட்டு மேல ஏறி நின்று கிணத்தை எட்டி பார்த்தான். வெயில்ல மாட்டிக்கிட்டு தவிக்கிற அவங்களுக்கு அந்த கிணத்துக்கு கீழே இருக்கிற குளிர்ச்சி ஒரு பெரிய வர மாதிரி இருந்துச்சு. சீதா, இங்க பாத்தியா? ஊருக்குள்ள போனா நமக்கு யாருன்னா தங்க இடம் கொடுப்பாங்களான்னு தெரியாது. நம்ம வெளியூர்காரங்க வேற. இந்த வெயில்ல மரத்துக்கு கீழே நின்னாலும் அனல் காத்து தான் அடிக்கும். ஆனா இந்த கிணத்துக்குள்ள பாரு, கீழே மணல் ஈரமா இருக்கு. அதனால ஜில்லுன்னு இருக்கு. பேசாம இங்க கொஞ்ச நேரம் நாம ஓய்வு எடுத்துட்டு போலாமா? கிணத்துல தங்குறதா? ஏங்க, யாராவது பார்த்துட்டா என்ன சொல்லுவாங்க? அது மட்டும் இல்லாம கிணத்துக்குள்ள எப்படி இறங்குறது? ஒருவேளை பாம்போ தேளோ இருந்தா நம்ம உயிர் போயிடாதா? பயப்படாத சீதா. அடிக்கிற வெயிலுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லை. அங்க பாத்தியா? அங்க ஒரு உடைஞ்சு போன ஏணி இருக்கு. கொஞ்சம் சரி பண்ணா உள்ள இறங்கலாம். உள்ள மணல் ஈரமா தான் இருக்கு. அப்படின்னா அங்கேயே தண்ணி கிடைக்கும். நாம அங்கேயே வீடும் கட்டிக்கலாம். அது என்னவோ உண்மைதாங்க. ஊருக்காரங்க கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறதுக்கு யாரும் இல்லாம இருக்கிற இந்த கிணத்துலயே நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம். நம்ம கிட்ட இருக்கிற இந்த மண்பானையும் இந்த பொருட்களையும் உள்ள வச்சா போதும். அதுவே நம்ம வீடா மாறிடும். ராமையா அவனுடைய பலம் மொத்தத்தையும் பயன்படுத்தி அந்த ஏணிய கயிறு போட்டு இறுக்கமா கட்டினான். அப்புறம் அந்த ஏணி மூலமா அவங்க 2 பேரும் உள்ள வந்தாங்க. உள்ள உண்மையிலேயே ரொம்ப குளிர்ச்சியா தான் இருந்துச்சு. அங்க இருக்கிற பாறை எல்லாத்தையுமே சேர்த்து ராமையா ஒரு திண்ண மாதிரி உருவாக்குனான். சீதா ஊர்ல இருந்து கொண்டு வந்திருந்த பாய தரையில விரிச்சு அங்க நிம்மதியா கொஞ்ச நேரம் உட்கார்ந்தான். அந்த நேரத்துலதான் அந்த ஊர் ஜமீன்தாரு அந்த ஊரோட வட்டி வியாபாரியான சுப்பையா 2 பேரும் குதிரை வண்டியில போய்கிட்டு இருந்தாங்க. அந்த கிணறு இருக்கிற அந்த பூமி ஜமீன்தாருக்கு சொந்தம் அப்படிங்கறதுனால சுப்பையா எப்படியாவது அந்த பூமியை அவனுக்கு சொந்தமாக்கிக்கலான்னு ஆசைப்பட்டான். ஐயா ஜமீன்தார் ஐயா, பாத்தீங்களா அந்த பழைய கிணற? அதுல தண்ணி வத்தி போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இப்ப அது சும்மா தான் இருக்கு. அதை பேசாம எனக்கு வித்துடுங்களேன். கட்டடம் கட்டி வர வருமானத்துல பாதியை உங்களுக்கு தரேன். அது எங்க தாத்தா காலத்து கிணறு சுப்பையா. அதுல தண்ணியே இல்லைன்னாலும் எங்களுக்கு அது மேல பாசம் இருக்கு. ஆனா அதுல பேய் இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பேய் இருக்கா? அந்த பேய் என்ன நான் போடுற வட்டியை விட பயங்கரமா இருக்குமா என்ன? கொஞ்சம் அந்த பக்கமா பாருங்க. கிணத்துக்குள்ள யாரோ ஏணிய போட்டிருக்கிற மாதிரி தெரியுதே. திருடனுங்க யாராச்சும் உள்ள இருப்பானுங்களோ? 2 பேரும் வண்டியை விட்டு இறங்கி கிணத்துக்கிட்ட வந்து பார்த்தாங்க. கிணத்துக்குள்ள இருந்து அடுப்போட புகை வெளியில வரத பார்த்து அவங்க 2 பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. யார் அது? என்னோட அனுமதி இல்லாம என் கிணத்துக்குள்ள யாரு இருக்கிறது? உடனே வெளியில வாங்க. ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா. என் பேரு ராமையா. நான் திருடன் இல்ல. வேலைக்காக வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன். நேத்து வரும்போது வெயில் தாங்க முடியல. கிணத்துக்குள்ள ஜில்லுன்னு இருந்ததால அங்கேயே தங்கிட்டோம். நான் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கலங்க ஐயா. ஏண்டா, வெயில் தாங்க முடியலன்னா கிணத்துக்குள்ளையா குடியிருப்ப? இந்த கிணறு என் இடத்துக்கு பக்கத்துல இருக்கு. இதுக்குள்ள குடியிருக்கணும்னா நீ 5 ரூபாய் தினமும் தரணும். இல்லைனா இப்பவே இங்கிருந்து கிளம்பு. ஐயா, என்கிட்ட ₹1 கூட இல்லை. வாடகை தர முடியும்னா ஏன் கிணத்துக்குள்ள தங்குறேன்? எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. வெயில் குறைஞ்சதும் போயிடுவோம். சுப்பையா, கொஞ்சம் இரு. பொண்டாட்டிக்காக இவ்வளோ அழகா யோசிச்சிருக்கானா இவன் சாதாரண ஆள் இல்ல. ராமையா, நீ இங்கேயே தங்கிக்கோ. யாராவது கேட்டா ஜமீன்தார் அனுமதி கொடுத்ததா சொல்லு.
ஆனா எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. ஐயோ இல்லங்க ஐயா. கிணத்துல 2 பேரும் வீடு கட்டி வாழ்ற அந்த விஷயம் ஊர் முழுக்க பரவுச்சு. அப்பதான் ஒரு நாள் ஆடு மேய்க்கிற ரங்கா ஆடு மேய்ச்சிக்கிட்டே அந்த கிணத்துக்கிட்ட வந்தான். அப்ப கிணத்துக்குள்ள இருந்து ராமையா வெளியில வரத பார்த்து ரங்கா ரொம்பவுமே பயந்துட்டான். ஏப்பா நீ மனுஷனா இல்ல பேயா? கிணத்துக்குள்ள எப்படி உன்னால இருக்க முடியுது? நான் பேயெல்லாம் இல்ல, மனுஷன்தான். நாங்க வெளியூர் பொழப்பு தேடி இங்க வந்திருக்கோம். இங்க அடிக்கிற வெயில்ல வெளியில இருக்கிறத விட கிணத்துக்குள்ளேயே இருக்கலாம். அங்கேயே ஜில்லுன்னு இருக்கு. வேணும்னா நீயும் வந்து ஒரு தடவை பாரு. ரங்கா மெதுவா கிணத்துக்குள்ள இறங்கி பார்த்தான். கிணத்துக்குள்ள சீதா அவங்களுக்காக சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தா. ரங்காவுக்கு அங்க ரொம்ப குளிர்ச்சியா இருந்துச்சு. அட ராமையா அண்ணன், வெளியில சூரியன் சுட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கு. இங்க என்னன்னா குளு குளுன்னு இருக்கே. நீ எதனா மந்திரம் போட்டிருக்கியா அண்ணன்? மந்திரமும் இல்ல மாயமும் இல்ல ரங்கா. நாம திமிரா தரைக்கு மேல வீடு கட்டும்போது சூரியன் நம்மள தண்டிக்கிறான். நாம வணங்கி தரைக்கு கீழே வீடு கட்டும்போது அந்த பூமி தாய் நம்மள பாத்துக்கறா. இங்க தரை ஈரமா இருக்கிறதால தான் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கு. ரங்கா இந்தா இந்த கஞ்சியை குடி. எங்க கிட்ட இருக்கிறது இந்த கஞ்சி தான். ஆனா எங்க வீட்டுக்கு வந்த முத ஆள் நீதான். பரவாயில்ல அண்ணி, நீங்களே கஷ்டத்துல இருக்கீங்க. நாளையில இருந்து நான் இங்க வரும்போது எங்க வீட்டு மாட்டுப்பாலை கொண்டு வந்து தரேன். உங்க புண்ணியத்துல இங்க பேய் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ரங்கா அவனுடைய ஆடுங்களை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த கிணத்துக்குள்ள அமைதி இருந்துச்சு. அடுப்புல எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த விறகோட சத்தத்தை தவிர வேற எந்த ஒரு சத்தமும் இல்ல. அப்பதான் ராமையா ஏணியில இறங்கி வீட்டுக்குள்ள வரும்போது சீதா அவன் முந்தானியால கண்ணீரை தொடச்சிக்கிறத கவனிச்சான். என்ன சீதா, அந்த ரங்கையா இங்க பேய் இருக்குன்னு சொன்னதை கேட்டு நீ பயந்துட்டியா? அவனே ஒரு அப்பாவி, ஊருக்காரங்க சொன்னதை கேட்டு சொல்லியிருக்கான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பசியோடு இருந்தாலும் அந்த ரங்கா நமக்கு எங்க பத்தாம போயிடுமோன்னு வேண்டான்னு சொல்லிட்டு போனா பாத்தீங்களா? அதை நினைச்சுதான் நான் வருத்தப்பட்டேன். மனசு ரொம்ப பாரமா இருக்குங்க. வெளியில எல்லாரும் நம்மள யாரோன்ற மாதிரி பாக்குறாங்க. ஆனா ஏதோ தங்குறதுக்கு ஒரு வீடாவது கிடைச்சிது. நம்ம ஊர்ல அந்த வட்டி வியாபாரி நம்ம இடத்த புடுங்கிக்கிட்டு அனுப்பிட்டான். உலகத்துல மனுஷங்க ரொம்ப பயங்கரமா தான் இருக்காங்க. உண்மைதான் சீதா, அந்த வட்டி வியாபாரி சுப்பையா மாதிரி இருக்கிற சில பேர் தான் இழைங்க ரத்தத்தை குடிக்கிறாங்க. இந்த கிணறு குளுகுளுன்னு இருக்கிறது மட்டும் இல்லை, நமக்கு தங்க இடமும் கொடுத்துருக்கு. ரங்கையா சொன்ன மாதிரி இப்போதான் இந்த கிணத்துக்கே ஒரு கலை வந்திருக்கு போல. ஒன்று பண்ணலாமா? இந்த கிணத்தை சுற்றி இருக்கிற இடத்துல நம்ம தோட்டத்தை வளர்க்கலாம். ஜமீன்தாரு நமக்கு தங்க இடம் கொடுத்தாரு. அவர் இடத்த நம்ம தங்கமாக மாற்றுவோம். உங்க பேச்ச கேட்டா மலையளவு எனக்கு தைரியம் வருதுங்க. வெளியில சூரியன் அனல கொட்டினாலும் நம்ம மனசுக்குள்ள குளிர்ச்சியாதான் இருக்கு. நாளையில இருந்து நானும் இந்த கிணத்து சுவர்ல இருக்கிற பாசி எல்லாத்தையுமே எடுத்து போடுறேன். நம்ம இந்த கிணறு வீடு எல்லாருக்குமே பிடிக்கணும். நிச்சயமா சீதா, எல்லா கஷ்டத்தையும் தாண்டி வந்த நமக்கு இனி எந்த கஷ்டமும் வரப்போறதில்ல. நாளைக்கே நான் காட்டுக்கு போய் பூச்செடிங்களை கொண்டு வரேன். இந்த கிணத்தை சுற்றி பூச்செடிங்களை நட்டு வச்சா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். புருஷ பொண்டாட்டி 2 பேரும் ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்க தைரியத்தை கொடுத்துக்கிட்டு அந்த இருட்டு கிணத்துல ஒரு விளக்க ஏத்தி வச்சாங்க. ஆனா அவங்க 2 பேரும் அந்த கிணத்துல இருக்கிறது வட்டி வியாபாரி சுப்பையாவுக்கு பிடிக்கல. ஊருக்காரங்க எல்லாருமே ராமையாவை பாராட்டுறது, ஜமீன்தார் அவனுக்கு ஆதரவா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல. எப்படியாவது அவங்கள கிணத்தை காலி பண்ணி வைக்கணும் அப்படின்னு அவன் யோசிச்சான். ஐயோ ஜமீன்தார் ஐயா, அந்த ராமையா கிணத்துக்குள்ள இருந்து ஏதோ மந்திர வேலையெல்லாம் பண்றான். எல்லா கிணத்துலையும் தண்ணி வத்தி போகுதாமா. எல்லா தண்ணியும் அவன் மந்திரம் போட்டு எடுத்துக்கிறான். இன்னும் அவனை அங்க தங்க விட்டீங்கன்னா கிணத்தோட சேர்ந்து பூமியும் போயிடும். உனக்கு நல்லதே யோசிக்க வராதா? அவன் ரொம்ப பாவம். அட இல்லைங்க, சொல்றத கேளுங்க. வேலை வெட்டிக்கே போகாம எதுக்கு கிணத்துக்குள்ளேயே இருக்கான்? அந்த கிணத்துல ஏதோ புதையல் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் கிணத்துக்குள்ளேயே இருக்கான். அந்த புதையல் அவனுக்கு கிடைச்சா அப்புறம் நாமெல்லாம் என்னாகிறது? ஜமீன்தாருக்கும் அப்போ சந்தேகம் வந்துச்சு. என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜமீன்தாரும் சுப்பையாவும் கிணத்தடிக்கிட்ட வந்து கிணத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது அப்பதான் ராமையா அந்த கிணத்துல இருக்கிற ஈரமண்ணை எல்லாத்தையும் தோண்டி எடுத்துக்கிட்டு இருந்தான். பாத்தீங்களா ஜமீன்தார் ஐயா, அவன் புதையலுக்காக தான் கிணத்துக்குள்ள பள்ளம் தோன்றான். திருடா, வெளியில வாடா. ஐயோ ஜமீன்தார் ஐயா, நான் எந்த புதையிலையும் தேடலைங்க. கிணத்துக்கடியில குப்பை நிறைய இருக்கு. அதனால தான் ஊத்துல இருந்து தண்ணி கூட வரல. நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா கிணறும் பயன்படாம இருக்கிறது தான் இதுக்கு காரணம். பொய் சொல்றான். கிணத்துக்குள்ள மட்டும் எப்படிடா அவ்வளோ குளிர்ச்சியா இருக்கு? வெளியில இவ்வளவு வெயில் அடிக்கும்போது உள்ள மட்டும் எப்படி குளிர்ச்சியா இருக்கு? நீ என்ன மந்திரம் போடுற? ஐயா, இதுக்கு மாய மந்திரம் தெரிய தேவையில்லை, அறிவு இருந்தா போதும்.
கிணத்துக்கு மேலே ஈரமாக்கின கோணி பைய போட்டிருக்கேன். அதில் பட்டு வர காற்று நல்லா ஜில்லுன்னு உள்ளே வருது. அது மட்டும் இல்லாமல் கிணத்துக்குள்ளே இருந்த பாசி எல்லாத்தையும் நான் சுத்தம் செஞ்சுருக்கேன். நாம் இயற்கையை நேசிச்சா அது நம்மள நேசிக்கும். நீங்களே பாருங்க, நான் பள்ளம் தோண்டின இடத்துல இருந்து தண்ணி வருது. ஜமீன்தார் கிணத்துக்குள்ள எட்டி பார்த்தாரு. ராமையா சொன்ன மாதிரியே அங்க அவருக்கு தண்ணியோட ஊத்து தெரிஞ்சுது. அப்போ சுப்பையாவோட முகம் வாடி போச்சு. ஜமீன்தாருக்கு ராமையா மேல இருந்த மரியாதை அதிகமாச்சு. சுப்பையாவோட சுயநலம் தெரிஞ்சுது. சுப்பையா, உன் எண்ணத்தை நீ மாற்றிக்க மாட்டியா? ராமையா புதையில தேடல, தண்ணியை தேடி இருக்கான். அங்கேயே வீட்டையும் கட்டியிருக்கான். ராமையா, உனக்கு என்ன ஒரு 35 வயசு இருக்குமா? உன் அறிவும் அனுபவமும் எங்களுக்கே தேவைப்படுது. நீ இனி கிணத்துக்குள்ளே இருக்க வேண்டாம். உனக்கு நான் வேலை கொடுக்குறேன், தங்குறதுக்கு வீட்டையும் கொடுக்குறேன். எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா கிணறையும் நீ தான் நல்லபடியாக பார்த்துக்கணும். வேணாங்க ஐயா, எனக்கு இந்த கிணறு வீடே போதும். நான் கஷ்டப்படுற காலத்தில் இந்த கிணறு வீடு தான் உதவியாக இருந்துச்சு. ஆனால் ஊரில் இருக்கிற எல்லா கிணத்தையும் பார்த்துக்கிற வேலையை நான் செய்கிறேங்க ஐயா. இந்த கிணறு எங்களுக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. பிரச்சனை வரும்போது பயந்து ஓடக்கூடாது. அந்த பிரச்சனைக்குள்ளே தான் அதுக்கான தீர்வும் இருக்கு. ஜமீன்தார் அவருடைய தப்பு தெரிஞ்சுக்கிட்டு ராமையாவுக்கு கொஞ்சம் பூமிய கொடுத்தாரு. வட்டி வியாபாரி சுப்பையா வட்டி வியாபாரத்தை விட்டுட்டு அந்த ஊரை விட்டே வெளியில போயிட்டான். ராமையா சீதா 2 பேருமே அந்த கிணற ஒரு அழகான வீட்டா மாத்தி ஊர்க்காரங்க எல்லாரையுமே சந்தோஷப்படுத்தினாங்க. அப்படி அந்த வெயில் காலம் அந்த ஊருக்கு ஒரு புது வெளிச்சத்தை கொண்டு வந்துச்சு. உடல் பலம் முக்கியம்தான், அதே மாதிரி அறிவு பலமும் முக்கியம். உடல் பலத்தோட சேர்ந்து கொஞ்சம் அறிவையும் பயன்படுத்தினா எப்பேற்பட்ட கஷ்ட காலத்திலையும் அந்த கஷ்டத்தை தாண்டி வர நம்மளால முடியும்.